டியூஸ்டே அன்னைக்கு லீவுங்க. நம்ம வந்து அம்பேத்கர் ஜெயந்தி லீவ் இருந்துச்சு. ஆனா, ஒரு நிமிடம் கூட இந்த லீவ கூட கொண்டாட முடியாம மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். மார்க்கெட் மட்டும் நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு அப்படின்னு. என்ன ஆகப் போகுது? என்ன ஆகப் போகுது? இவன் என்ன சொல்லப் போறான்? அவன் என்ன சொல்லப் போறான்? 2 பேருமே நமக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்ல. இவன் ஹார்மோஸ நான் மூடப் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினது எந்த போர்வைய தூக்கிட்டு போவான்? எவ்வளவு பெரிய போர்வ வாங்கணும்? என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி ஒரு சூழல்ல கொண்டு போய் ஆனா விட்டுட்டாங்க. அந்த பிளாக்கேஜ்னால கிட்டத்தட்ட ஒரு 20, 25 கப்பல்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடி இருந்தும் இவங்க இருந்ததுனால வரல. அதுல ஒரு ராஜா வெளியே வந்தாரு. சைனா நம்ம பார்த்தோம். நீ ஆமா. என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. பட் அது ஒரு பெரிய வின்னிங் பாயிண்டா பாக்குறாங்க. இல்ல அந்த பிளாக்கேட் இருந்ததும் சரி டியூஸ்டே நம்ம மார்க்கெட் இல்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இருக்கு. எல்லார் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் இருக்குங்கிறது ஓகே அக்செப்டன்ஸ். ஆனா என்ன அந்த இடத்துல ஒரு பெரிய மைனஸ் ஆகுதுன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த மார்க்கெட் எப்படி போகுங்கிற ஒரு ஐடியாலஜி நம்ம மார்க்கெட்ல எந்த இடத்துலயும் ஸ்டடி இல்ல. ஏன்னா மார்க்கெட் டியூஸ்டே நைட் இருக்கிற மார்க்கெட் ஏதோ ஒரு நியூஸ் ஒரு 6 மணிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா வெட்னஸ்டே மார்னிங் அப்படி ஒரு ஜம்ப் அடிக்குது. ஆமா. ஸோ இந்த வந்து ஒரு ஜம்ப் அண்ட் இந்த ஃபால் அதுவும் ப்ரெடிக்டபிளே பண்ண முடியாத அளவுக்கு பாயிண்ட்ஸ். ஆமா. ஏன்னா நமக்கு இன்னொரு பக்கம் நம்ம இதையும் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கும். கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன்ல தான் இருக்கும். ஆமா. ஸோ அங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ரியாக்ஷன் நம்ம மக்களுக்கு அதை பத்தின ஃபுல் அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. பட் மார்க்கெட்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே இது கேப் அப் கேப் டவுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்ல இவ்வளவு பெரிய கேப் அப் இவ்வளவு பெரிய கேப் அது அது கேள்விப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய கேப் அப் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முந்த நாள் ஒரு 500 பாயிண்ட்ஸ், நடுவுல ஒரு நாள் லீவு, அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் இருக்கு, நடுவுல ஒரு நாள் லீவு. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு ஹை இல்ல அது. ஆமா. அது ஆச்சரியமா இல்லையா? அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு எங்களுக்கு தெரியாது. ப்ரீவியஸ் செக்டரை நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது, இவ்வளோ பெரிய கேப் அப், இவ்வளோ பெரிய கேப் டவுன் வந்து ஹிஸ்டரியிலே வந்து ஹிஸ்டாரிக்கல் லெவல்ல ஒரு கன்டினியூஸா ஒரு 6 வீக்ஸ்ல இருந்ததில்ல. இருந்திருக்கு. ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்குமா இருக்கும். ஆனா பட் 6 வீக்ஸா கன்டினியூஸா நீங்க பர்ட்டிகுலராவே இந்த 6 வீக்ஸ்ன்றத தாண்டி இந்த பர்ட்டிகுலர் ஜான்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜான்ல இருந்து எடுத்துக்கிட்டாலே மார்க்கெட் ஒரு கண்டினியூஷனே கிடையாது. கன்டினியூஷன் கிடையாது. கண்டினியூஷன்னா சரி நம்ம ஒரு 1 டே சார்ட் எடுத்து பார்க்குறோம். ஒரு 1 டே எடுத்து பார்த்தோம்னா ஒரு கண்டினியூஷனே இல்லை. ஃபுல்லா பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கு மார்க்கெட்டே. ஒரு 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 பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் பண்றது, மார்க்கெட் எந்த பக்கம் டெக்னிக்கலா மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனுக்குள்ளேயே வர முடியல. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ரெகுலரா பார்த்துட்டே இருக்கோம்.